ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். ஒரு ஹாப்பியான சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கு. அது என்னங்கிறத நான் சீக்கிரமாக ரிவீல் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வளரேன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்ல. நானே தான் கேமரா பிடிக்கிறேன். ரக்ஷு ஹாய், அவங்க ப்ரஷ் பண்ண போகிறாங்க. நிரு எல்லாம் மருதாணி வச்சு வீட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நான் வீடு க்ளீன் பண்ண போகிறேன். டேய், பேக் கேமரா வச்சு வர்ற வாடா, நான் பேசிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பழனிக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிறோம். பழனி மலை முருகனை தரிசனம் பண்ண போகிறோம். கார் வர சொல்லியாச்சு. கார் 8 மணிக்கு வந்துடும். ஆனால் ஆக்சுவலாக பஸ்ஸில் போகலான்றதுனா அதுக்கப்புறம் டக்குன்னு சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறனால கார்லேயே போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னனால இப்போ நம்ம காரில் தான் போக போகிறோம். நம்ம ட்ரெஸ்ஸிங்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி 3 பேர் அம்மா பொண்ணுங்க 3 பேரும் நம்ம பொட்டிக்லேருந்து டாப்ஸ் பியூர் காட்டன். இது என்னடா ஸ்ட்ரைட் கட் ஃபேண்ட்டா? ஸ்ட்ரைட் கட் ஃபேண்ட்டில் 3 பேருமே சேம் கலர் தான். நம்ம பழனிக்கு போகிறோன்னு சொன்னால் அதுக்குள்ள வண்டிக்கு புக் பண்ணினால கால் வந்துருச்சு. சாரி, மன்னிச்சிடுங்க. நேரமாக போகலான்றதா நேரமாக எந்திரிக்கல. சண்டே இல்லையா, கொஞ்சம் விளையாட்டுத்தமாக தூங்கிடுச்சு. இப்போ நம்ம நைட்டு டீ சாப்பிட்டோம். இப்போ வீடு கழுவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்லேயே டீ வச்சு கொடுத்து இப்போ 2வது ரவுண்டு டீ போட்டுட்ருக்கோம். கொஞ்சோண்டு சிக்கன் எல்லாம் தூக்கி நம்ம போட்டிட்டு டக்குன்னு வேலையை பார்த்து நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நம்ம கிளம்புற வரைக்கும் இருக்கும். ஏன் சாமி, என்ன லாங் வீடியோ போடலையா, அதனால் கிளம்புற வரைக்கும் நான் எடுத்து போட்டு அடுத்து அங்கே போயிட்டு என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவை கொடுத்துருவேன். ஆனால் ஜாலியாக இருக்கும். 1 ஹவரில் இருக்காது. இனி கவியம் சிரிச்சுட்டு ஹாப்பியாக வீடியோ போடுவேன். நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ டக்குன்னு நம்ம வீடை க்ளீன் பண்ணிடுமா. இப்போ உங்களை ப்ரஷ் பண்ணிட்டு விட்டு டீ ரெடியாக இருக்கக்கூடாது. நம்ம வீட்டை க்ளீன் பண்ணி இந்த கிச்சனில் இந்த வேஸ்டேஜில் எடுத்து கொட்டி தூக்கி போட்டுருவோம். ஓகே டன். நான் டீ வச்சுட்டு பாத்திரம்லாம் விலைக்கு கழுவிட்டேன். கிச்சனில் பாத்திரம் கழுவிட்டு அதெல்லாம் தொடச்சி விட்டேன். டீயை குடிச்சிட்டு வீடு கூட்டிகிட்டு நம்ம வீடு தொடக்கி பசங்க குளிச்சுருவாங்க. ஏன்னா நைட்டு கறி சாப்பிட்டோன்னா கூட வீடு கழுவ தேவையில்லை. வெள்ளிக்கிழமை தான் கழுவலாம். பரவாயில்ல, நம்ம இப்போ வீட்டை தொடச்சி விட்டுட்டா போதும். நைட்டு துணி துவைச்சி போட்டாச்சு. இப்போ நிறு ப்ரஷ் பண்ணிட்டு அவன் குடிச்சுங்க. ஏன்னா அவன் டீ குடிக்க மாட்டான். போகிற வழியில் ஏதாவது நம்ம டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். இங்கே வேணாம், தாராபுரம் பக்கமாக போயிட்டு எல்லோரும் 4 பேரும் 4 பேருக்கு டிரைவர் என்னோட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம டீயை குடிச்சிடுவோம். ஓகேவா? அரிசி எங்கள் அக்கா ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிட்டு போட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. எங்கள் அம்மா என்ன குளிக்க போனது வரவே இல்லை. நாங்கள் மட்டும்தான் என்ன ரெடி ஆகிட்டுருக்கோம். எஸ், எங்கள் அம்மா தான் ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அவசரமாக கிளம்புறாங்க. அம்மா இங்கே உன் பேண்ட்டை காட்டு. சீக்கிரமா மிஷினை வாங்குமா. ஊஞ்ச காட்டு. யாரும் பயப்படாதீங்க. அவங்க கிளம்பிட்டு சொல்றாங்கம்மா. எவ்வளோ லேட் பண்ற? நான்லாம் கிளம்பிட்டேன். ஏன் தான் இவ்வளோ லேட் பண்றியோமா? என்னடே 6:45 குளிக்க போயிட்டு நீ 7:45 வெளியே வந்த. உள்ள போயிட்டு என்ன சும்மா உட்காந்துருக்கேன். மேட் துவைச்சு 3 மேட்டு. நானே பாத்திரம் விலை கழுவி வீடெல்லாம் கூட்டி அள்ளி வீடு தொடச்சி கிச்சனுக்கு தலை சீவி எல்லாம் பண்ணி விட்டுட்டு அவன் அங்கே போயிட்டான். அம்மா ஷால் இப்படி போட்டா ஓகேவா? இன்னொரு மாடல் காட்டுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் போயிருக்க மாட்டேன். இப்படி ஷால் போடலாமா, இல்லைனா இப்படி போடலாமா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்க.
போயிட்டு ஈவினிங் வந்துடுவோம். ஓகேவா? குட் பாய். போய் தண்ணி கொண்டு வாமா. கொடு எனக்கு கொடு. வெண்சங்கமுள்ளு. சரிம்மா. ஆமா. ஒரு பத்தியா இது கொட்டு புச்சு குச்சு குச்சு குச்சு. நீ பாரு நான் எப்படி கட்டி புச்சுக்கிட்டேன். ஒரே ஒரு ரீல்ஸ் அதே டெய்லர் அதே வாடகை. பாவம் பைப்பில் கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவர் விட்டு போகிறோமா. நாங்கள் கிளம்பிட்டோம். என்னடான்னு பார்க்காதீங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பா இங்கே வா, இங்கே வா. ஒடி 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 ஒடி. வண்டி வந்துருச்சு, கீழே வா. பேக் பேகு. ஓகே ஓகே. வா 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 வா. ஒரு பிக்கு தமிழனுக்கு. ஓகே டன். போலாமா? வேண்டா நீ ஒன்றுக்கு 4000 டைம் எங்கள் அக்கா சொல்லி சொல்லி பார்த்து ஏதாச்சும் மறந்துட்டோமான்னு. ஏய் உள்ளப்பா. பர்ஸ் எடுத்தாச்சு. போலாம் 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 போலாம். வரானா இல்லையா ஒளிவாக தான் பார்த்துக்கணும். வாட்டுக்கு அந்த பக்கி வந்துருச்சுன்னா திருப்பி உள்ளே விடுறது கஷ்டம். எங்கள் அம்மா தோடு மாற்றிருக்காங்கல்ல, எப்படி இருக்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கீழே வந்து போகலாம். வரலையா இன்னும் வரலையா? இங்கே வந்து நின்றுனா காட்டலாம். என்ன பேண்ட்டு தான் கொஞ்சம் டோமராட்டு இருக்குது. அது காயிட்ட விடு. அதை எடுத்து என்ன பண்ண போற? அம்மா பேண்ட்டு தான் ஸ்கர்ட் மாதிரி இருக்குது. இதுதான் எங்கள் அம்மா டெய்லி நைட்டு பண்ணுற சாகசம். கார் வந்துருச்சு, நம்ம போகலாம். ஷால் புடி. சின்ன இப்போதான் 18 வயசுன்னு மனசல் நினைப்பு. தெரிஞ்சிச்சு. நாங்கள் வண்டி ஏறிட்டோம், கிளம்பிட்டோம். ரக்ஷு வந்து முன்னாடி